என்ன என்ன ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் அதி பயங்கரமான கொலைகள் நடந்தன. இந்த கொலைகளுக்கான காரணம் என்னவென்று இன்னும் தெரியவில்லை. முன்விரோதம் காரணமாக இந்த கொலைகள் நடந்துள்ளதா என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இப்படிப்பட்ட சம்பவங்கள் சென்னையில் அடிக்கடி நடக்கிறது என்று மக்கள் பீதியில் உள்ளனர். இதுக்கான காரணம் என்ன? இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களா மேடம்? சொல்லுங்க மேடம். ஏன் இப்படி பேசாம அமைதியா இருக்கீங்க? சார், இவன் பேர் சிவகுமார், லிஃப்ட் ஆபரேட்டர். லிஃப்ட்டுக்கு என்ன ஆச்சு? 2 வாட்டி கரண்ட் போச்சு. அப்புறம் ஸ்டக்கும் ஆயிடுச்சு. ஸ்ட்ரக் ஆகுறதுக்கு காரணம் மெக்கானிக்கல் ப்ராப்ளம் சார். அதை நான் சரி பண்ணிட்டேன். எப்போ இந்த மாதிரி நடக்குமா? நான் வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் சார் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு இங்க இருக்கிறவங்கள சொன்னாங்க. சரி, நீ போ. சரி. இந்த லிஃப்ட்ல இருந்த 4 பேர் யாரு? எதுக்கு அவங்க இங்க வந்தாங்க? யாரை பார்க்க? ஃபிரோஸ், ஃபிரோஸ். என்னென்ன தம்பி, டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தா பத்தாது. இந்த மாதம் 20ஆம் தேதியோட அக்ரிமெண்ட் டேட்டு முடியுது. என்னப்பா, முடிச்சிடலாம்ல? இல்லைன்னா கொடுத்த பணமும் போயிடும். கவலைப்படாதீங்க, அதெல்லாம் முடிச்சிடலாண்ணே. சொன்ன நாளைக்கு முன்னாடி அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன், சரியா? அது போதும். பட்டா? அப்புறம் பார்க்கலாண்ணே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்லாம்.
என்ன ஃபிரோஸே வாங்கலான்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. ம் அருமையான இடம் ஃபிரோஸே, விட்டுறாத. ஆ அத்தை, கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. கட்டில் வரி போட போறீடா, வரியே கட்டி விட்டு கட்டிப்பூடிடா. ஏய் தூக்கின்னு போடி இவள சாவடி. ஐயா தாடா இப்ப அப்படிதான் உனக்கு தோணும். குழந்தைய பெத்துக்கிட்டா மட்டும் பத்தாத, அதுக்கு தூண்டுறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். எங்களுக்கு சோத போடுறதுக்கே உனக்கு வக்கில்ல, இந்த லட்சணத்துல இன்னொரு கண்ணால வர பண்ணிருக்கியா? ஆமாண்டி பண்ணி தேவைப்பட்டுன்னு வை, இன்னொருத்தையும் கட்டிப்பேன். வாயை மூண்டு போடி வந்துட்டா. தாடா இப்படியே கல்யாணம் பண்ணி செஞ்சுரி அடிச்சிட போற. மூணு உள்ள போடி, அடிச்சு மூஞ்ச பேத்துருவேன். உள்ள போடி. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. பால் எடுத்துட்டு வரட்டுமா? எத்துன்னு வா. ஐயா அப்படியே விஜய் நினைப்பு தாடி வச்சா அவரும் என்ன மாதிரி தாண்டி இருப்பாரு. செருப்பு என்னடி இழிச்சுக்கிட்டு வந்து நிக்கிற? இதுக்கு மட்டும் எந்த குறைச்சலும் இல்ல. கட்டி ஊடிடா கண்ணால. பாக்கிறதுக்கு அப்படியே விஜய் மாதிரி தான் இருக்கிறேனோ. There is no such happiness as highest happiness in the world. They have to enjoy every happiness that comes on our way. என்னடி இது? அதிகமா கிடைக்கிற சந்தோஷத்துக்காக காத்திருக்காம நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிச்சு முன்னோக்கி போனோம். மேட்டர் நல்லாதான் இருக்கு. ஆனா இத படிக்கிற ஆம்பளைங்க உன்னை கண்டிப்பா தப்பா நினைப்பாங்க. தப்பா நினைக்கட்டும், அது படிக்கிறவன் மனசை பொறுத்து இருக்கு. டெய்லி FBல இது போல போஸ்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்ன வேண்டுதலா? இது பாரு ஆசினா, காலையில என் மெசேஜ்காக இந்த உலகத்துல நிறைய பசங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒவ்வொருத்தவங்களும் நான் அவங்களுக்காக அனுப்பின மெசேஜ் நினைச்சு எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு லைக்ஸ் வரும்னு நீ பாத்துட்டே இரு. பாத்தியா, ஏதோ ஒரு ஜொல்லு லைக் போட்டு ஆரம்பிச்சிட்டான். என்னடி என்னாச்சு? வேக்கப் கால். என்னங்க ஏற்கனவே லேட் ஆயிடுத்து, சீக்கிரம் போய் பால் வாங்கிட்டு வாங்கோ. கேக்குறதா? கேட்டுட்டு தான் இருக்கேன்.
இதோ போறேன். அப்பா கூட நீங்க வரியா? வாடா தம்பி. என்ன மாமி கோலமெல்லாம் பலமா இருக்கு. சாமி பேப்பரோட பணம் பேலன்ஸ் இருக்கு, எடுத்துட்டு வா. சரி. ஐயோ, பேப்பரை திறந்தாலே ஒரே ஆக்சிடென்ட் நியூஸ் தான் இருக்கு. நீங்க இந்த டிராஃபிக் நடுவில் தானே காலையில சைக்கிளை ஓட்டிட்டு வரீங்க. ரோட்ல இதுல குழிங்க வேற. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்களை யார் பார்த்துக்கிறது? ஷாக்கா நீங்கல்ல, அதுக்காக தான் சொல்றேன், தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து ஒரு பாலிசி எடுங்க. ஐயோ சாமி, உங்க கருணாக்கால எதுவும் சொல்லி தொலைக்காதீங்க. நீங்க பேப்பரோட பணத்தை தரலனாலும் பரவாயில்ல. அதுக்கு இல்ல, நான் உங்க ஏன்னா நல்லதுக்கு இன்னும் போகலையா? அந்த போறேன். இந்தாங்க, நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலாங்காத்தால என்னெல்லாமோ சொல்றாரியா? அப்பா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? நெக்ஸ்ட் வீக்ல இருந்து என்னோட கிளாஸ் மானிட்டர் யாரு தெரியுமா? யாரு? நான் தான்ப்பா. அப்படியா? ஆ. என்ன பாட்டி கேட்டிங்களா? என்னப்பா? நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கிளாஸ் மானிட்டர் இவலாம். அப்படியா? வெரி குட் கேர்ள். நீங்க மானிட்டர் ஆயிருக்கீங்களாப்பா? அப்பா படிச்சது தமிழ் மீடியம்டா செல்லம். நான் படிக்கும்போது இந்த மானிட்டர்லாம் கிடையாது, வெறும் லீடர் தான். ஒரு வாட்டி கிளாஸ் லீடர் ஆயிருக்கேன். ஆனா அப்பா அந்த அளவுக்கு பிரைட் இல்லம்மா. அப்பா, கண்மணிக்கு குழந்தை பிறந்திருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய், கடைக்கு வரேன்ட்டு இங்க போயிட்டு இருக்கா? சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுனே, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும். வந்துடுறேன்ப்பா. வணக்கம் தாமஸ்ண்ணே. வாங்க சாமி. 2 பாக்கெட்டு பால். சரி. அப்புறம் பழம் கொடுங்க. பிஸ்கெட் இருக்கா? இருக்கு. அது ஒரு பாக்கெட்டு. சரி. அப்புறம் நான் சொன்னது என்னாச்சு? பிஸ்கட் தானே, இதோ தந்துடுறேன். அது இல்லைண்ணே. அப்புறம் இப்போண்ணா பாலிசி. ஏன் சாமி, உங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லையா? காலங்காத்தால வந்து இன்சூரன்ஸ் போடுன்னு ஆளை கொண்டு. ஏன் சார், இந்த பாலிசி எடுத்தோம்னா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு பணம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அப்படின்னா நீங்க ஒண்ணு எடுத்துக்கோங்க, ஏன்னா பொருளை இவங்கிட்ட தானே வாங்குறீங்க. யோ, உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், கடை முன்னாடி உட்காந்து என்ன குத்த சொல்லாதே. என்ன எந்திரிச்சு போயா. நீ போடா மாட பாயல. சாமி, வெயிட் பண்ணீங்கன்னா 2 மெடிக்ளைம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாட்டை இவ்வளவு சத்தமா வைக்காதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? உன்கிட்ட யாரில் பாட்டு நிறுத்த சொன்னா? இது நான் காசு கொடுத்து வாங்கினா ரெடியாவாக்கும். இப்ப அதை ஆன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உடைச்சு போட்டுருவேன். அல்ல, மோசமான பையன். சொன்னா சொன்னபடி செஞ்சிருவான். இது இப்பவும் என் வீடு தான் தெரியுமா? அப்படியா? சொல்லவே இல்ல. வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்னுங்க. என்னமோ கோழி கூண்டு மாதிரி வீடை கட்டி வச்சுட்டு ஓவரா சீன் போடுறாரு. ஏண்டா ஷிரோஸ், இன்னைக்கு அந்த புரோக்கர் வராராண்டா. நீ அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற பொண்ணை போய் பாரு. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்றாங்கடா. எனக்கு எப்ப கல்யாணம் தேவையோ அப்ப சொல்றேன், உன் வேலையை பாரு. ஐயோ, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு எவ்வளவு காலமா நானும் உன் தாத்தாவும் அலையோ அலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கோம்டா. சொர்க்கத்துல இருக்கிறவங்க அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் சந்தோஷப்படட்டுமேடா. அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்க சொல்றத கேட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் சந்தோஷம் போயிடும். அப்புறம் என் வாழ்க்கை நரகம் தான். ஒரு சின்ன ஸ்டுடியோ வச்சுட்டு மாசம் மாசம் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இதுல கல்யாணமா கல்யாணம்? இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? படுத்துறாங்க. உங்க ஓனருக்கு எத்தனாவது ஷோரூம் இது? அட, அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. புது ஷோரூம்காக இப்ப நான் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்குன்னு தெரியுமா? ஆனா சம்பளத்தையும் ஏத்தி கொடுக்க மாட்டேங்கிறான். வேற நல்ல ஆஃபர் வந்தா நான் எகிரிடுவேன்ப்பா. தீபா, நேற்று நைட் உங்க அம்மா 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. ஏதோ அர்ஜென்ட்டா, உடனே உன்னை கால் பண்ண சொன்னாங்க. சரி மேம், நான் கால் பண்றேன்.
நீ என்னடி உங்க அம்மாக்கு மொபைல் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிற? அம்மாவோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யற அளவுக்கு எனக்கும் நீங்க சம்பளம் கிடைக்கல செல்லம். நல்லா இருக்கா? தீபு, உங்க வீட்ல என்னதான் ப்ராப்ளம்? ஒரு 25 லட்சம் ரூபாய் ப்ராப்ளம். உன்னால கொடுக்க முடியுமா? அசீனா, என் பிரச்சனைய நானே முடிப்பேன். அது எப்படியா இருந்தாலும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. இறக்கி வைக்க ஆளுங்க வர கொஞ்சம் லேட் ஆகும். அது பரவாயில்ல, பொருளை இறக்குறதுக்கு இங்கே யாராவது கிடைப்பாங்களான்னு பார்ப்போம். யோ, இந்த பொருள்லாம் இறக்கணும், இங்க வா. உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. என்னது? உங்க அப்பா கிட்ட போய் சொல்றா, என் கிட்ட என்னத்துக்கு சொல்லுங்க? என்னடா சொன்ன? போடா புறம்போக்கே. சொல்றது கேளுடா. அந்த ஆளு புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டரா, வண்டியில ஏறுடா சீக்கிரம். ஏறு ஏறு ஏறு. அடடா, காயம் ரொம்ப பெருசா இருக்கு. ஸ்டிச் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. வலி தெரியாம இருக்க இன்ஜெக்ஷன் போடுறேன். இன்ஜெக்ஷன்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஏய், எங்க போற? இதோ வரேன்டா. இப்ப போடு. பேர் என்ன? ட்ரிஷா. ட்ரிஷா. அடேங்கப்பா. உனி ஏன்டா அதெல்லாம்? நான் என்னடா பண்ணேன்? நான் சும்மா போயிருந்தேன், அவன் தான் வந்து சண்டை போட்டான். ஏய், போலீஸ்காரங்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை தான், புரியுதா? இதோ வந்துட்டானுங்களே. தம்மா ஓடுறா. டேடி ரெடியா கையா? ஏறுவையா? ஏறுவாங்க. அதான் ஏறுறல. யோ ஏறுறா. ஓவரா பேசுற. தள்ளி உட்கார்.
நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கிளாஸ் மானிட்டர். ஆனா இப்போ வரைக்கும் ஷூ கூட போட தெரியல. என்ன சிரிப்பு? என்ன சாப்பிட வாங்கோ. வரேன். நீ போய் சாப்பிடு, நான் வரேன். என்ன அழகு பார்த்துட்டு இருக்கேளா? சாப்பிட வாங்கோ. கண்ணா, கண்மணிக்கு எத்தனை குழந்தைங்களா? 4 குழந்தைங்க. அப்படியா? நில்லு நில்லு, ஒரு நிமிஷம். உட்காந்துச்சா? போயிட்டு வா. பைமா. பட்டா. டாடா. பை. பாய். பைப்பா. பை. இந்த தோற அந்த கேமரா எடுத்து பேக்ல வை. அண்ணா, இன்னைக்கு எங்க வேலை? கோவில்ல. யாரு கல்யாணம்ண்ணே? டேய், நான் இங்க ஒரு பென்ட்ரைவ் வச்சிருந்தேன், எங்கடா? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாம அது எங்கேயும் போகாதே. நேத்து நான் கம்ப்யூட்டர் பக்கத்துல வைக்கும் போது நீ பார்த்தல. நேத்தி நான் அதை எடுத்தேன்னே. போய் எடுத்துட்டு வா. காலங்காத்தாலே வாங்கி கட்டிக்கிறான். சரி. இனிமே என்ன கேட்காம இங்க இருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்த, புரியுதா? என்னடா பட. என்னடா போ. அசினா, சீக்கிரம் வா, பஸ் வந்துருச்சு. வந்துருச்சா? சரி, நீ கிளம்பு, நான் வந்துடுறேன். சரி, ஓகே, அதான் உனக்கு நல்லது. பாய். ஏறுங்கம்மா, சீக்கிரம் ஏறுங்க. ஏமா தள்ளி போமா. அண்ணா இப்படி வேணா. எங்கம்மா? 2 GH கொடுங்க. சேஞ்ச் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். நீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்களா? இன்று திறப்பு விழா என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று கடையை திறந்து வைப்பது நமது அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பிரபல திரைப்பட இயக்குனர் தெய்வேந்திரன் என்பதை பெருமையுடன் அறிவிக்கின்றோம். இந்த திறப்பு விழாவிற்கு அனைவரையும் நாங்கள் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம்.
என்ன என்ன இதெல்லாம் உனக்கு தேவையா? ஹலோ, நான் நிக்கட்டுமா இல்ல போட்டுமா? சார் அவன் ஃபுல் டைம் கஞ்சா பார்ட்டி சார். அதை அடிச்சா என்ன வேணாலும் செய்வான். அவன் மேல ஏற்கனவே ஒரு 10-15 கேஸ் இருக்கு. அதுக்காக சார் அவன் ஏற்கனவே அடி வாங்கி சாகுற நிலைமையில இருக்கான். இப்ப நீங்களும் கை வச்சீங்கன்னா நாளைக்கு அவன் சாவுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இவனை நாங்க பாத்துக்கிறோம் சார். துரையா சார் டேய், போலீஸ்கார மேலேயே நீ கை வைப்பியா? கையில பொருள் இல்லாம போச்சு. இருந்தா நீ செஞ்சிருவியா? டேய், இந்த லாக்கப்லயே உன்னை கொன்னா கூட எவனும் என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டான். கயிறு கொண்டு வந்து இவனை தலைகீழ கட்டி தொங்க விடு. சார் சார் நீங்க வாங்க சார். இவனை நாங்க பாத்துக்கிறோம் சார். சொன்னா கேளுங்க. இனிமே ஒழுங்கா இருக்க சொல்ல இல்ல அப்படியே முட்டிய மடக்கி ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ மூத்திரம் போறதுக்கு ஒரு மாசம் ஆகும். சும்மா காமெடி பண்ணாது சார். இனிமே உன்னை பத்தி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படியே லத்திய உள்ள வச்சு ஏத்துன்னு ஏத்திடுவேன். ஏத்துறதுனா ஏத்தின்னு போ, சும்மா பேசினுக்கிறேன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. வெளியே போடா. சார் சொல்லுங்க சார். சார் சார் ஒரு பீடி கொடுங்க, எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆவரேஜ். எல்லாரும் போன மாசம் நம்ம growth பாருங்க. ஜஸ்ட் ஸ்டாண்டிங் லைன். நம்ம ஊர்ல பணம் வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாதவங்க. ஃபைண்ட் them, convince them. அடுத்த மாசம் நம்ம பெரிய அளவில் ரீச் ஆகணும். எல்லாரும் அவங்கவங்க டார்கெட்டை கவர் பண்ணுங்க. நம்மளால ஏன் அது முடியாது? ஹேவ் a great day and all the best. அங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ். சொல்லுங்க சார். டார்கெட் அச்சீவ் பண்ணாம தண்டமா இருக்கிறவங்களுக்கு கம்பெனி எந்த காலத்துல வீணா சம்பளம் தராது. இந்த மாசம் அச்சீவ் பண்ணிடுவேன் சார். செஞ்சா அது உனக்கு தான் நல்லது, இல்லைன்னா யூ வில் பி ஃபயர்டு. இது மட்டும் வளர்ந்தா போதாது, கம்பெனியும் வளரணும். யூ ஷுட் பி ஃபிட் ஆல்வேஸ். நான் இப்ப ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன் சார். வீண் செலவு தான். பெருசா வந்துட்டாரு கூட்டியான. டேய், நீ இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்றா, கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். அதுலடா மகேஷ், எனக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட இறங்கி பேசி பாலிசியை பிடிக்க தெரியல. உள்ளுக்குள்ள பயமா. இன்னைக்கு 2 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ரொம்ப பெரிய ஆளு. பாலிசி கிடைச்சா லக்கு. நீ உட்காரு. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டரை பார்க்கலான் இருக்கேன்டா. அதுக்கு அவசியம் இருக்கா என்ன? சரி, உன் மனசுக்கு அப்படி தோணுதுன்னா போயிட்டு வா, தப்பே இல்லை. வருங்கால அமைச்சர் தேவேந்திரன், வருங்கால அமைச்சர் தேவேந்திரன், 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 வருங்கால அமைச்சர் தேவேந்திரன். ஹலோ பீம், how is sir? fine fine. இவரே உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா சார்? பக்கத்து ஃபிளாட்ஸ்ல இருக்கோம், ரொம்ப நாள் பழக்கம். வாங்க சார் வாங்க. உள்ள கொடுக்க வேண்டிய ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். வாங்க முன்னாடி வாங்க. சார் ஓகே, எல்லாரும் இருக்கீங்கல்ல? இருக்கோம் சார். வாங்க சார். எல்லாருக்கும் கொடு சீக்கிரம். Quite a spacious place, huh? Yes, இப்ப சிட்டிலே இதுதான் ரொம்ப பெரிய ஷோரூம். ஹலோ. ஹலோ சார்.
ஓகே எல்லாம் நல்லபடி நடக்கட்டும். தேங்க்யூ சார். நான் கிளம்புறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி. நீங்க வந்து ஆல் தி பெஸ்ட். ஓகே தேங்க் யூ சார். ஓகே பை. ஹே இங்க நீ அட்டெண்ட் பண்ணு. நீ டைமண்ட் செக்ஷன் போய் அங்க பாத்துக்கறியா? செயின்ஸ்ல புது டிசைன்ஸ் ஏதாவது? குட் மார்னிங் மேம். ஹாய் மார்னிங். என்ன பாக்குறீங்க? பர்టిక్యులரா ஒண்ணு இல்ல. இப்ப புதுசா செட்டிநாடு குந்தன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. மேம் உங்களுக்கு குந்தன் செட் ரொம்ப நல்லா இருக்கும். கொடுங்க. இது குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் ராணிங்க போட்டிருந்த நகைங்க. எப்படி இருக்கு சார்? மேம்க்கு சருக்கு காஃபி சொல்லுங்க. மேமோட ஸ்கின் டோனுக்கு இது ரொம்ப நல்லா சூட் ஆகுது. ரொம்ப அஜய் அதுல எஸ்டிமேட் பாரு. நல்லா இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? நீயும் பாத்துக்கோ. மேம்காக என்னோட கேர் ஆஃப்ல நல்லாவே டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன். இன்னும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி. அந்த பென் கொடுங்க. யா ஸ்டோன்ஸ். நீங்க உட்காருங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. தீபா. யா நீங்க பெரிய ஆள் தான். எவ்வளவு சீக்கிரமா ஒரு கஸ்டமரை கவர் பண்ணிட்டீங்க. ஐ அம் அஜய் ஜார்ஜ். உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் தரேன். உங்ககிட்ட இருந்து இன்னைக்கே கால் வரும்னு நம்புறேன். ஓகே பை. சார் ஆல் தி பெஸ்ட். see you. best of luck. தேங்க்யூ சார். ஓகே பை. கிளம்புறேன். ஆமா, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதே. இந்தியா ஃபுல்லா ஏகப்பட்ட ஜுவல்லரிஸ் வச்சிருக்காரு. சென்னையில ஒரு ஷோரூம் திறக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஆளு கொஞ்சம் சரியில்லை. எனக்கும் தோணுச்சு. கொஞ்சம் ஜொல்லு பார்ட்டி தான். நீ தேவையில்லாம அவருக்கு போன்லாம் பண்ணி பேச வேண்டாம், புரியுதா? தீபு, நீ அந்த ஆளுக்கு போன்லாம் பண்ணிடாத. டேய் சுரேஷ், இன்னைக்காவது கொஞ்சம் சிரியேண்டா. சிரிடா. இங்க பாரு, அவளுக்கே டென்ஷன் இல்ல, அப்புறம் உனக்கு என்னடா டென்ஷன்? அது வந்து இவங்க அண்ணன் வெளியூர்ல இருந்து வந்திருக்கான். ஓஹோ, நீ லக்கி தான். அப்ப மச்சான் ட்ரீட்னு சொல்லு. அவனை நினைச்சாலே பயமா இருக்கு. வந்து வண்டியில ஏறு. தீபா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. வந்து வண்டியில இருங்கறல. ஹலோ, என்ன பிரதர், ஒரு கோவில்ல வந்து இப்படியா பண்ணுவீங்க? டேய் தள்ளிப்படா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். எதுக்கு பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு? உங்ககிட்ட என்னடா பேசணும்? அங்கிள் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். வாங்க அங்கிள். பிரகாஷ் வா. அவங்க ஒருத்தரை லவ் பண்ணாங்க, இப்ப கல்யாணமும் பண்ணிட்டாங்க. நிம்மதியா வாழட்டும், விடுங்களேன். அத முடிவெடுக்க நீ யாரா? சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கலாம். மத்தவங்களுக்கு உபதேசம் பண்றது ரொம்ப சுலபமான விஷயம் தான். கண்ட பொறமகட்ல நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? பெரியவங்க பேசும்போது இந்த மாதிரி குழந்தை பசங்க எல்லாம் நடுவுல பேசக்கூடாது. அங்கிள், இதெல்லாம் நீங்க அவனுக்கு சொல்லி கொடுக்கலையா? கூட்டு போயிடுவியா அவள? தொடரா பாக்கலாம். ஒழுங்கா கூட்டு போயிடு அவனை. கூட்டு போ. பிரகாஷ், நீ வந்துரு. டேய் மோகனா, என்னைக்கு இருந்தாலும் என் கையில உனக்கு சாவு. கிளம்பு. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. நான் யாருன்னு உனக்கு காட்டேன்டா. என்னடி, என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல.
அப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் நான் கொஞ்சம் வெளியே போகணும். இங்க எல்லாத்தையும் நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறியா? என்னடி ப்ராப்ளம்? தேவையில்லாம போய் பிரச்சனையில மாட்டிக்காத. இல்லடி, எனக்கும் பெரிய ஆள் ஆகணும். இங்க இருந்து கிடைக்கிற சம்பளத்தால ஒரு காரியமும் ஆக போறதில்ல. ஜெயிக்கணும். எல்லாத்தையும் நான் போயிட்டு வந்துட்டு உனக்கு சொல்றேன். ஓகே? என் மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அதை அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. எனக்குள்ளேயே கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. நான் வேலைக்கு சேர்ந்து பல வருஷம் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு வரைக்கும் நான் டார்கெட்டை அச்சீவ் பண்ணவே இல்லை. நான் டோட்டலி ஃபெயிலியராக இருக்கேன்னு என் உள் மனசுக்குள்ள தோணுது. அதுக்கு என்ன செய்யறது? இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஆரோக்கியமான ஒரு மனிதர். செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட இல்லைன்றது தான் ஒரே மைனஸ். உங்க முன்னால இருக்கிறவர் உங்களை விட திறமசாலியா இருப்பாரோன்னு நினைச்சு நீங்க பயப்படுறீங்க. அதை தான் நீங்க மாத்திக்கணும். சி, நீங்க சொல்றது கரெக்ட்ன்ற கான்ஃபிடென்ட் முதல்ல உங்களுக்கு வேணும். இங்க பாருங்க, இந்த உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. அதனால நீங்க பார்க்க வேண்டிய ஆளை போய் தைரியமா பாருங்க. ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட போங்க. ஓகே? ஐ அம் ஷூர் யூ டு பெஸ்ட். தேங்க் யூ. டோன்ட் வரி, பி காம். நான் உங்களுக்கு ஒரு மருந்து எழுதி தரேன். தேவைப்பட்ட மட்டும் எடுத்துக்கங்க, இல்லைன்னா தேவையில்லை. காலையில மட்டும் எடுத்துக்கங்க. 1 டேப்லெட் அண்ட் இதுலயே எல்லாம் சரியாயிடும். எனிதிங் சீரியஸ்? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க கையில தான் எல்லாமே இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஓகே, இந்தாங்க. தேங்க் யூ டாக்டர். யூ ஆர் வெல்கம். வரேன் டாக்டர். ஒரு பாலிசி எடுக்கிறீங்களா? இந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களுக்கு தேவைப்படுது. தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். ஹலோ, யாரு? பார்க்குறேன். மோனே, தம்பா பாத்தியா? அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துல படுத்துட்டு ஃபோன் வந்துக்குது, அவனாண்ட போய் சொல்லிட்டு வா. ஓகே. தமானா, தமானா, நோ, உங்களுக்கு ஃபோன் வந்துக்குதுண்ணா. யாருக்கிட்ட? எனக்கு என்ன தெரியும், நீயே வந்து கேளு. என்னண்ணா போய் பாருண்ணா. வேணா, தூக்கி போடு. யாருன்னு போய் பாரு. சீக்கிரம் வா நாத்த. வரண்டா இருறா. நட, காலங்காத்தால எவன்டா அவன்? அண்ணே, புது பொண்டாட்டி எப்படிண்ணே? எல்லாம் ஒரே மாதிரி தான்டா. அப்படியா? ஹலோ, சார், நான் கொஞ்சம் வீட்டுக்கு போகணும். அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. முதல் நாளே இப்படி சொன்னா? சார், என் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்னால எப்படி சார் இங்க வேலை பார்க்க முடியும்? ஓகே, போயிட்டு வாமா. தேங்க்யூ சார். பாவம், அவ அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? அண்ணா, தென்னம்பட்டு போகணும். ஏறுங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரி. ஹெத்திராஜ் காலேஜ்ல நானும் டிகிரி பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். இன்னொரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஏய், எத்திராஜ் காலேஜ் பொண்ணுங்க காலேஜ். இதை எடுத்துன்னு போய் வை. தொடலாமா? ஏன் கேட்குற? காலையில இது யாரோ தொட வேணான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏய் போடா,
அவன் ஒரு லூசு. என்ன வேணும்? டேய் உள்ள போ. கண்ணு அழகா இருக்கு. சினிமால நடிக்க ஆசை இருக்கா? இல்ல. இல்ல. ஓகே. தேங்க்யூ. டேய் மண்ட, அந்த ரெயின் கோட் எடுத்துட்டு வா. சாகுராகி எங்கடா பார்த்து வண்டி ஓட்டுற? சீக்கிரம் வண்டி அடியா.
சம்பாவோட நிலைமை சீரியஸா இருந்தது, அதனால காப்பாற்ற முடியல. அப்போ மற்ற 2 பேர் நிலைமை? ஒரு ஆளோட நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஓகே. நீங்க எதுக்கு வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லி ஷோரூம்ல இருந்து கிளம்புனீங்க? அது ஷோரூம்க்கு வந்தப்போ அஜய் சார் எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கொடுத்தாரு. நான் கால் பண்ணதும் என்னோட மெரிட் எனக்கு மட்டும் பிடிச்சா பத்தாதும்மா, ஒரு சின்ன இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்னு சொன்னாரு. அதனால கரெக்டாக 2 மணிக்கு ஃப்ளாட்டுக்கு வரணும்னு சொன்னாரு. உண்மையை சொன்னால் ஷோரூமில் விட மாட்டாங்க, அதனால தான் அப்படி ஒரு பொய் சொல்லிட்டு நான் போனேன். நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது தான் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இட் வாஸ் அ ஷார்ட் டாக். அவங்களோட சேல்ஸ்மேன் திறமை என்னங்கிறது நான் ஷோரூமில் பார்த்ததுனால தான் அந்த வேலையை ஆஃபர் பண்ணேன். அதனால தான் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்ட உடனே வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அவங்க என்னை பார்த்தே ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால தான் நீங்கள் 2 மணிக்கு வந்துருங்கன்னு நான் பர்மிஷன் கொடுத்தேன். இவங்க 2 பேரும் சொல்றதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கே சார். இதுல எது சார் உண்மை? இது 2ம் இல்ல, உண்மை இதுவா தான் இருக்கும். சார், நாம இன்னும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் நகைகள்லாம் செஞ்சாகணும். ஆனால் அதே சமயத்தில் ட்ரெண்டியாகவும் இருக்கணும். மற்ற ஜுவல்லரி ஷாப்பில் இல்லாத கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஷோரூமில் இருக்கணும். சார், இப்போ உள்ள புது ட்ரெண்டோட புது டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். சார், உங்க ஷோரூம்காக நாங்கள் ஸ்பெஷலாக டிசைன் பண்ண ஜுவல்லரிஸ் சார் இதெல்லாம். குட். ஷோ மீ தட். ஹலோ, அஜய் சார் இருக்காரா? நீங்க யாரு? தீபா. 1 செகண்ட். சார். எஸ். தீபா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். உங்க கால் தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். உங்க ஸ்மார்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி உங்களை மாதிரி ஒரு ஆளை தான் நான் இவ்வளவு நாளா தேடிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு இப்ப அங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்களோ அதை விட 3 மடங்கு. அதுவும் இல்லாம ஷோரூமோட இன்சார்ஜ். இட்ஸ் மை ஆஃபர். என்ன சந்தோஷமா? ஆமா சார், ஐ வாஸ் பேட்லி இன் நீட் ஃபார் அ பெட்டர் ஆப்ஷன். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. நான் இப்போ ஒரு மீட்டிங்ல இருக்கேன். 2 மணிக்கெல்லாம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன். தேனம்பேட்டையில் இருக்கிற ஜெயின்ஸ் ஃபிளாட்ல தான் நான் தங்கி இருக்கேன். ஃபிளாட் நம்பர் 807. ஓகே. எனக்கு உன்னை பார்த்தே ஆகணும். ஷோர் சார். தனியா. ஓகே. See you soon. Bye bye. இப்படி ஒரு சம்பவத்தை யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. நடந்ததை இந்த 2 பேரும் மறைக்கிறாங்க. இதுக்கு இடையில தான் உண்மை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும். இவங்களுக்குள்ள மேட்ரே வேறையா? என்ன புரியலையா? இல்ல சார். இப்படிலாம் ஆகணும் எதிர்பார்க்கவே இல்லை. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. வணக்கம் சார். கடைசியில சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்க இல்ல? இல்ல சார், எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவனை யாரோ கொல்லுவேன்னு மிரட்டி இருந்தீங்களாமே. அவனை அந்த கோவத்துல கொல்லுவேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். ஆனா அப்படியெல்லாம் செய்யணும்னு நினைச்சு நான் சொல்லல சார். எங்களை பத்தி நீங்க கொஞ்சம் வெளியே விசாரிச்சு பாருங்க. அவ ஒருத்தன் கூட போனதுனால தான் அப்படி. என் மக அவ இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணதும் நாங்க கொஞ்சம் கோவப்பட்டோம். அவ இஷ்டத்துக்கு அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இனி சந்தோஷமா இருந்தா போதும். இந்த இறந்து போன சம்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா பேசிட்டு இருக்க மாட்டேன்.
உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன். சார் தேவேந்தர் சார் பார்க்க வந்திருக்கேன். இப்போ ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கிளம்புங்க. சரிங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? சாரி. இட்ஸ் ஓகே சார், அந்த லிஃப்ட் மர்டர் கேஸில் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். ஆக்சுவலி இங்கே வர சொன்னதுக்காக நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஆல் ரைட். சார், அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வீரராகவனும் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஃபிரோஸும் உங்கள் ஃப்ளாட் நம்பர் தான் ரெஜிஸ்டரில் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்லி தான் அவங்க வந்தாங்களா? எஸ், ஒரு இன்சூரன்ஸ் விஷயமா வீரராகவனை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி என்னுடைய அடுத்த படத்துக்கு ஸ்டில்ஸ் பண்ணுறது ஃபெரோஸ். அது அட்வான்ஸ் வாங்கிறதுக்கு தான் ஃப்ளாட்டுக்கு வந்திருந்தாரு. ஃபெரோஸ் இதுக்கு முன்னாடி என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐ நோ ஹிம் குவைட் வெல் பர்சனலி. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, இந்த வாட்டி நம்மளோட வேட்பாளர் நீங்கள் தானே? இன்னும் டிசைட் பண்ணல. டிசைட் பண்ண என்ன இருக்கு? ஆல் தி பெஸ்ட் அண்ட் சாரி ஃபார் த ட்ரபிள். அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? வீரராகவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பட் ஃபிரோஸ் இஸ் கிரிட்டிக்கல். ஓகே. ஸ்னேகா வா. வா. கையெல்லாம் ஒரே வலி. அதெல்லாம் ஆல்ரெடி எழுதியாச்சு. கை நீட்டி அட்வான்ஸ் வாங்குறப்ப இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். முதல்ல வேலையை பாரு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இவங்க தான் நான் சொன்ன ஸ்னேகா. நம்ம அப்படியே உட்காந்து பேசலாம். சரி சார். அப்புறம் சொல்லு ஃபெரோஸ். சார், ஸ்னேகாவோட ஃபோட்டோஸ்லாம் இதில் இருக்கு. ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் தான் சார். பார்க்கலாம். இந்தாங்க. இது உண்மையிலே நீதானா? ஆமா சார். இதை எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 2 வருஷம் தான் ஆகுது சார். இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கியாமா? இல்ல. நடிக்க தெரியுமா? இல்ல, ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஸ்கிரிப்டிங் நடந்துகிட்டு இருக்கு ஃபெரோஸ். ஸ்கிரிப்ட் முடியட்டும், அதுக்கப்புறம் சொல்றேன். ஓகே சார். உங்க இன்டர்வியூ எல்லாம் டிவியில பார்த்திருக்கேன் சார். நான் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஷூர். தேங்க்யூ சார். ஓகே ஃபெரோஸ். என்னாச்சு ஃபெரோஸ்? என்னன்னு தெரியல சார், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எங்க போனோம்? ஸ்டுடியோக்கு தான் சார். நான் அப்படிதான் போறேன். ஓகே சார். சார், நான் வண்டி இங்கே வச்சுட்டு போறேன். நாளைக்கு மெக்கானிக்கோட வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே சார். உங்க படத்துல யார் சார் ஹீரோ? இன்னும் டிசைட் பண்ணல. யார் வேணும்? விஜய்? அதெல்லாம் வேண்டாம், விஷாலா இருந்தா சூப்பர். ரெண்டுல ஏதாவது ஒன்று டிசைட் பண்ண, அப்புறம் தான் என்னால யோசிக்க முடியும். நீங்க இவங்க நம்பர் எல்லாம் வச்சிருக்கீங்களா? நல்லா கேட்டேன். சார் எத்தனை படம் எடுத்திருக்காரு, எல்லா ஆர்டிஸ்ட் நம்பரும் சார் கிட்ட இருக்கும். என்னாச்சு?
தெரியல, என்னன்னு பார்க்குறேன் சார். என்னாச்சு சார்? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. மாட்டு தெரியுமா? தெரியும் சார். ஸ்டெப்னி பின்னாடி இருக்கு, எடுத்துக்கிறேன் சார். உன் ஃப்ரெண்டை கூப்பிடு. ஓகே சார். அந்த பொண்ணு எங்க? உன் ஃப்ரெண்டு எங்கன்னு கேட்டேன் சார். சின்ன பிரச்சனை சார். என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லு. ஃபெரோஸ், முதல்ல வண்டியை நிறுத்து. சார், இங்க இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். அந்த பொண்ணு எங்க போனா? சார் ப்ளீஸ் எதுவும் கேட்காதீங்க. ஃபெரோஸ், வண்டியை முதல்ல நிறுத்து. சார், நான் சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். இப்ப நிறுத்த போறியா இல்லையா? சார், வண்டியை நிறுத்துறா. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு. நான் அவளை கூட்டு வர போனப்ப உன்னை நம்பி தரடா அந்த பொண்ணு இங்க வந்தா. அவளை அப்படி விட்டுட்டு வர எப்படி மனசு வந்துச்சு? சார், கடைசியில் அந்த சாவுக்கு நாம பதில் சொல்ல வேண்டி வரும் சார். வாய மூடுறான். வண்டி திருப்பு வண்டியா. சார், உங்களை கட்சி தேர்ந்தெடுத்ததுனால வர தேர்தலில் மொத்தமாக நீங்கள் தேர்தல் பணியில் தான் கவனமாக இருக்கணும். சினிமா சம்பந்தப்பட்ட என்கேஜ்மெண்ட் கமிட்மெண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்கிட்ட தனியாக ஒரு டீம் இருக்கு. ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதை அவங்க பார்த்துக்குவாங்க. எதிர்கட்சிக்காரங்க இதை பற்றி பேசுகிற மாதிரி வந்துடக்கூடாது, அதனால தான் சார் இதை சொல்கிறோம். இன்னைக்கு மீடியாலாம் பொய் பிரச்சாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள எப்படியாவது நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எக்ஸிட் போலில் நம்ம ஜெயிக்கணும். இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா அதுதான் முக்கியமான வேலை. அதில் எந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. We have to painfully and carefully construct it. சார், அந்த பொண்ணோட தலையில ஏதோ வந்து பலமா அடிச்சதால தான் அந்த பொண்ணு இறந்துட்டான்னு போலீஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எப்படி சொல்றேன்? அவளுடைய சாவு இன்னைக்கு மீடியாவிலே ஹாட்டஸ்ட் செல்லிங் ஸ்டோரி ஆயிடுச்சு.
அதுல எனக்கு சின்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா கூட என்னுடைய பொலிட்டிக்கல் கேரியர் பாதிக்கப்படும். சார் அவ சாவுக்கும் நமக்கும் டைரக்டா எந்த கனெக்ஷனும் இல்லையே. அப்படி இருக்கும்போது என்னடா நீ பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணுக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்திருந்தா அவ செத்ததுக்கான பழி நம்ம தலை மேல விழுந்திருக்காது. இந்த கர்மம் எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இல்ல சார், எனக்கு அந்த நேரத்துல அப்படி தோணுச்சு, அதான் அப்படி பண்ணேன். ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தீங்கன்னா ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆனா நீ என்னாச்சுன்னு பார்த்தல, நம்ம போய் திரும்பி வர்ற அந்த சில செகண்ட்ஸ்ல அங்க வந்து ஆளுங்க சொன்ன கதை என்னன்னு தெரியும்ல. சினிமால இருந்து அரசியலுக்கு வந்த என்ன மாதிரி ஆளுங்களை அழிக்கணும்னு எத்தனையோ பேரு கரத்தோட சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு? இது என் கரியரை பாதிக்க விட மாட்டேன் ஃபெரோஸ். சார் நாம ஒன்னும் வேணும்னு செய்யலையே, இது எதர்ச்சியா நடந்தது. நாம என்ன பண்ண முடியும்? நாம வேணும்னு செய்யலதான். ஆனா அந்த பொண்ணுக்குன்னு குடும்பம் இருக்கும்ல. அந்த பொண்ணோட அப்பா அம்மா யாராவது இருக்காங்களா? அவளுக்கு அம்மா மட்டும் தான் இருக்காங்க. இது அவங்க அம்மாட்ட சேர்த்துரு. நான் ஸ்டுடியோக்கு வர்றப்போ இன்னும் கொஞ்சம் பணம் தரேன். இனிமே இது சம்பந்தப்பட்ட இங்க பார், இனிமே இது சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் நாம பேச போறதில்ல. சார் கிளம்புறோம் சார். ஓகே வரோம். வந்துட்டியா? கடையை வாங்குறேன்னு சொன்னியா, என்னாச்சு? உண்மையா சொல்லணும்னா உனக்காக 3-4 பார்ட்டியை நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப அவங்க கிட்டே கொடுத்துட வேண்டியது தானே? நல்லா இருக்கு. அப்படிலாம் இப்போ சொன்னா எப்படிப்பா? காசு இருந்தா தரமாட்டேனா? இங்க பாரு, நீ ஒரு சின்ன அட்வான்ஸ் கொடுத்தா போதும். இந்த மாதிரி இடம் கிடைக்காது. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. அண்ணா ஒரு நிமிஷம். வரேன் தம்பி. டேய், உனக்கு ஒரு வேலையே இல்லையா? வேலை எல்லாம் தான் முடிச்சிட்டேன்ல. குட் மார்னிங் சார். சார் நான் ஃப்ளாட்டுக்கு போயிருந்தேன். நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் உங்கள் மொபைலுக்கும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க. விஷயத்தை சொல்லு ஃபெரோஸ். சார் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நாம 2 பேரும் லக்கியாக தான் தப்பிச்சிட்டோம். கரெக்டா சார்? ஃபெரோஸ், அது சம்பந்தமா இனிமே எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல.
வேற என்ன விஷயம் சொல்லு. சார் இங்கே பக்கத்தில் தேனாம்பேட்டையில் ஒரு கடை ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். செம ஏரியா சார், 1000 ஸ்கொயர் ஃபீட். என் ஸ்டுடியோ உங்களுக்கு தெரியும்ல சார். அந்த ஸ்டுடியோவை நான் இங்கே மாற்றிலான் இருக்கேன். நல்லா இருக்கும்ல சார்? ஆனால் அதை வாங்கலான்னு போனால் 75 லட்சம் கேட்குறான். அது மட்டும் இல்லை, எக்யூப்மெண்ட்ஸு, ஃபர்னிச்சரு, அதுக்கும் ஒரு அமௌண்ட் ஆகுது. அதை ரெடி பண்ணிடுவேன், பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு 75 லட்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். அதுக்கு என்ன, 75 கேஷாக இருந்தால் ஓகேயா இல்லை செக்காக வேணுமா? செக்கு வேணும்னா உனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதெல்லாம் பெரிய தலைவலி ஃபெரோஸ். என்ன சார் கலாய்க்கிறீங்களா? என்கிட்ட காசு இல்லைன்னு தான் உங்ககிட்ட கேட்டேன். உங்களுக்கு ஆபத்து வந்தப்போ அன்னைக்கு ஹெல்ப் பண்ண நான் மட்டும்தானே இருந்தேன். அதுக்கு பதிலாக இந்த ஹெல்ப்பை நீங்கள் எனக்கு பண்ணலாம்ல? என்ன ஆபத்து? உனக்கு என்ன ஆச்சு ஃபெரோஸ்? அவளை என் இடத்துக்கு கூட்டிட்டு வந்தது நீ. அவளுக்கு ஆபத்து வந்தப்போ கோழையை மாதிரி விட்டுட்டு ஓடி வந்தவனும் நீ தான். நீ பண்ண தப்புக்கு நான் ஏன்டா பொறுப்பேற்றுக்கணும்? ஆனால் அன்னைக்கு அங்கே நடந்தது அப்படி இல்லையே சார். அப்புறம் நீங்கள் கம்பல் பண்ணதுனால தானே ஸ்னேகாவை அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்டு வந்தேன். என்னது? மறந்துட்டீங்களா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இதானா நீ சொன்ன ஆளு? ஆமாம் சார். நம்ம அப்படி உட்காந்து பேசலாம். அப்புறம் ஸ்கிரிப்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்குல்ல. சும்மா நினச்ச உடனே ஜெயிச்சிட முடியுமா? இல்லை சார், அது வந்து நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. நமக்கு நிறைய டைம் இருக்குல்ல. அன்னைக்கு நாங்கள் கிளம்புற நேரத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க? ஃபெரோஸ் நீ கிளம்பு, நான் அவளை விட்டுறேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஏன், என்ன பிரச்சனை? சார் இவ்வளோ வீட்டிலேருந்து கூட்டு வந்தது நான் சார். அதனால வீட்டில் கொண்டு போய் நான் தான் சார் விடணும். நீ அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்காத, நான் அவளை ட்ராப் பண்ணிடுறேன். அதெல்லாம் சரியாக வராது சார், நானும் வரேன். வண்டியை திரும்ப வரும்போது நான் எடுத்துக்கிறேன். நான் டயரை மாற்ற ஆரம்பிக்கும் போது நீங்கள் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன சார் நடந்தது? சார் ஸ்னேகா எங்க? ஒரு சின்ன பிரச்சனை. சார் சார் என்ன பிரச்சனை? சார் என்னாச்சு? அந்த பொண்ணு எங்க? சார் சார் நிறுத்துங்க சார். சார் சார் நிறுத்துங்க. நீங்க வண்டியை நிறுத்தி இருந்தீங்கன்னா அந்த பொண்ணோட உயிரை கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம். கரெக்ட் தானே சார்? என்னடா கதை சொல்ற? இந்த கதையை நான் போலீஸ் கிட்ட போய் சொல்றேன். நான் அப்ரூவரா மாறிடுவேன். கையெடுங்க, கையெடுங்க சார். போலீஸ் சாட்சி கேட்டா இந்த போட்டோவை காட்டுவேன். அன்னைக்கு எடுத்த போட்டோ. நமக்குள்ள இந்த பேரம் பேசுறதுலாம் வேணாமே. ஒரே செட்டில்மெண்ட், 1 கோடி ரூபாய். பணம் கொடுத்த உடனே மாஸ்டர் ஃபைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன். அப்புறம் என்ன சார், ஓகே தானே? இந்த கழுத்தில் தானே கேமரா தொங்குறோம்.
ரோஸ், உன்னால முடிஞ்சதை நீ செஞ்சுக்கோ, என்னால முடிஞ்சதை நான் செய்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா யோசிச்சு சொல்லுங்க. டைம் வேற கம்மியா இருக்கு, எலெக்ஷன் வேற வரப்போகுது, அப்புறம் நீங்க பிஸி ஆயிடுவீங்க. நான் ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணட்டுமா? சரி, இப்போ நீ கிளம்பு. உள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருங்க. சரிங்க மேடம். வணக்கம் மேடம். நீ எப்ப வந்த? இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு. சார பாத்தியா? பாத்துட்டேன். ஓகே. என்ன ஷாப்பிங்கா? ஆமா, சின்னதா ஒரு ஷாப்பிங். ஓகே மேடம், வரேன். ஓகேப்பா, வாங்க. ஹாய். ஹாய்டா குட்டி. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன லேட்டு? ஓ, பயங்கர கூட்டங்க, சரியா பர்ச்சேஸ் பண்ணவே முடியல. Can I speak to Mr. Jeevan? आप कौन है? देवेंद्रन. कहाँ से? चेन्नई. 1 मिनट. Okay. काम करना है तो कर, नहीं तो फुट. काम चोर कर कहीं का. कोई देवेंद्रन. जा जा, अपना काम कर. கைசே ஹோ சாப்ஜி. என்ன சார், அப்புறம் எப்படி இருக்கீங்க? உங்களை பத்தி வர நியூஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமால இருக்கு. மந்திரி சபையில நீங்க கண்டிப்பா இருந்தே ஆகணும். அப்படி நீங்க வந்தாதானே எங்களை போல ஏழைங்களை கஞ்சி குடிக்க முடியும். ஜீவன், நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன், அதுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன சார் மேட்ரு? இது ஒரு பெரிய சிக்கல். ஆனா அவுத்து எடுத்துடலாம். ரொம்ப ஜாக்கிரதையா எடுக்கணும். காரணம், காப்பாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்த ஒரு உயிரை நீங்க அநியாயமா கொண்டுட்டீங்க. அந்த சம்பவத்துக்கு நீங்க தான் முழு காரணம்னு சொல்லி ஒரு வேளை அவன் அப்ரூவரா மாறிட்டா அந்த கொலைப்பழி உங்க மேல விழுகிறதுக்கு சட்டத்துல நிறைய சான்ஸ் இருக்கு. முக்கியமா இது ஒரு பொண்ணோட கேஸா இருக்கிறதால மீடியாக்காரங்க பார்வை மொத்தமும் உங்க மேலதான் இருக்கும். நீங்க நிரபராதின்னு கோர்ட்டுல கண்டிப்பா ஈஸியா நிரூபிக்க முடியும். ஆனா அதுக்கு நிறைய டைம் ஆகும். அதுக்குள்ள எலெக்ஷனும் முடிஞ்சிடும், உங்க குடும்பமும் பிரிஞ்சிடும். அப்புறம் நீங்க நிரபராதின்னு சொல்லி நியூஸ் வர்றது பத்திரிகையில 3ஆவதோ இல்ல 4ஆவதோ பக்கத்துல ஒரு சின்ன காலத்துல மட்டும்தான் வரும். விஷுவல் மீடியா காரணங்க இதை கண்டுக்கவே மாட்டானுங்க. அதோட பேர் தானே சார் இந்த பத்திரிகை தர்மம். சரி, இதுக்கு என்னதான் வழி? மிரட்டியோ இல்ல உதைச்சோ கொஞ்ச நாளைக்கு அவனை அடக்கி வைக்க முடியும். ஆனா எத்தனை நாளைக்கு? இப்போ இது ஒரு சின்ன முள்ளுதான், அதை அப்படியே புடுங்கி போடுறதானே சார் நல்லது. அது கொஞ்சம் ரிஸ்க் இல்ல, வெளியே இருக்காது தெரிஞ்சா? யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அங்கேயே ஒரு ஆள் இருக்கு. இவ ஜாமீன்ல வெளியே வந்திருக்கா. இவ எந்த தப்பும் பண்ணல. இவ கண்டிப்பா வெளியே வருவான்னு நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்துச்சு.
இந்த வழக்கால இவ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான்னு நமக்கு தெரியும். இவளுக்கு ஏற்பட்டிருக்க இந்த நிலைமை நம்ம யாருக்கும் வரக்கூடாது. இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இப்ப தீபா நம்ம கிட்ட சில வார்த்தைகள் பேசுவா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இது என்னோட 2வது ஜென்மம். உங்க முன்னால இப்படி திரும்பவும் நான் வந்து நிப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீங்க எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணுங்க. தீபா, நீ வா. நீ தைரியமா இரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. பெயின் இருக்கா? லைட்டா. நீ சாப்பிட்டியா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூட. மே ஐ கம் இன்? எஸ். ஹலோ, சாரி டு ட்ரபிள் யூ. ஐ எம் சிஐ மாறன். உட்காருங்க சார். தேங்க்யூ. அந்த லிஃப்ட் மர்டர் கேஸை நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். அது சம்மந்தமாக சில கேள்விகள் கேட்கலான்னு வந்தேன். இவங்களாம் யார்? இவங்க என் ஒய்ஃபோட அம்மா, இவங்க என் ஒய்ஃபு, அது என் குழந்தை. அப்படின்னா உங்களோட அப்பா அம்மாலாம்? அவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்க யாரும் வரலையா? இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க எங்களோட பேசுறதே இல்லை. அப்போ தூக்கின்னு வந்ததா? சாரி சார். சரி, நீங்கள் சென்னைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி திருச்சியில் இருந்தேன். திருச்சியிலையும் இன்சூரன்ஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? இந்த லிஃப்டில் இருந்த ஃபிரோஸ், தம்பா, டீனா இவங்களில் யாரையாவது உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? இல்லை சார். லிஃப்டில் வச்சு இவங்களோட நடவடிக்கையில் ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சுதா? முடி வச்சிருந்தாலும் குடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் இப்படி தாடி வச்சிருந்தாலும் அவர்கிட்ட பெருசாக ஒன்றும் தோணலை. ஆனால் அந்த பொண்ணு தான் ரொம்ப டென்ஷனில் இருந்த மாதிரி தோணுது. ஓகே, தட்ஸ் ஆல். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை, ஹவுஸ் ஒய்ஃப் தான். டிஸ்சார்ஜ் எப்போ? டாக்டர் எதுவும் சொல்லலை. கெட் வெல் சூன். தேங்க்யூ சார். போதுமா? ஜீவன், அன்னைக்கு என்னதான் ஆச்சு? அந்த லிஃப்ட்ல நடந்த மர்டர் பத்தி கேட்குறேன். அந்த குரூப்ல இருந்த 2 பேருடைய நியர் ஃபேட்டல் கண்டிஷன், அந்த பொண்ணுடைய அரெஸ்ட், இதுல நீ என்ன பிளான் போட்ட எனக்கு புரியலையே. அன்னைக்கு பொழுது விடிய ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் எப்படியா இருக்கணும்னு அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் முடிவு செஞ்சு வச்சிருந்தார். அதன்படிதான் அவரோட மாஸ்டர் பிளானும் ஆரம்பிச்சது. என்ன அழகு பார்த்துட்டு இருக்கேளா? சாப்பிட வாங்கோ. பிளானோட ஒவ்வொரு பகுதியையும் அவரோட மனசுல குறிச்சுக்கிட்டாரு. போலீஸ் விசாரணையில அவர் ஒரு தைரியம் இல்லாதவர்னு நிரூபிக்கிறதுக்காக தான் சைக்காலஜிஸ்ட போய் சந்திச்சாரு. ரெண்டு மணி வரைக்கும் சினிமா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு போலீஸ்காரங்களை நம்ப வைக்கிறதுக்காக தியேட்டர்லயே இருந்தார். இன்டர்வெல்ல வெளியே வந்த அவரோட அடுத்த டார்கெட்
தம்பா. நான் பாக்குறேன். டேய் மோனே, தம்பா பாத்தியா? ரயில்வே ட்ராக் கிட்ட தூங்கிட்டு இருக்கான்பா. அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துக்குதுன்னு போய் சொல்லு. ஓகே. தம்மானே தம்மானே அண்ணே, உங்களுக்கு ஃபோன் வந்துக்குதுண்ணே. யாரா? அப்புறம் புது பொண்டாட்டி எப்படிண்ணே? எல்லாம் ஒரே மாதிரி தான்டா. அப்படியா? ஹலோ. தம்பா தானே? தம்பா தான்டா. என்ன வேணும்? யார் நீ? ஒரு சின்ன வேலையை முடிக்கணும் தம்பா. 30,000 ரூபாய் பீஸு. பணத்தை ஃபர்ஸ்ட் குத்துரு. அதெல்லாம் தந்துடுறேன். இன்னைக்கு மதியானம் கரெக்டாக 2 மணிக்கு தேனாம்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஜெயின் ஃப்ளாட்டுக்கு வந்துரு. எங்கெங்க? தேனாம்பேட்டையில்? ஃப்ளாட் நம்பர் 604. டீட்டெயில்ஸ் அங்கே வந்து சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே. தம்பா ஃப்ளாட்டுக்கு வந்தானா அது கண்டிப்பாக போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும். யாருமே இல்லாத 604 நம்பர் ஃப்ளாட்டுக்கு தம்பாவை வர சொன்னதே அதுக்காக தான். நீங்க சொன்ன மாதிரியே அந்த 1 கோடி ரூபாயை வாங்குறதுக்காக ஃபிரோஸ் கண்டிப்பா 2 மணிக்கு ஃப்ளாட்டுக்கு வருவான்னு அவருக்கு நம்பிக்கை இருந்தது. ஃபிரோஸும் தம்பாவும் தன்னோட கண்மொழி தான் இருக்காங்கன்றதை அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. சாகுராகி, எங்கடா பார்த்து வண்டி ஓட்டுற? சாரி. என்னைய வேடிக்கை பார்த்து நிக்கிற? சீக்கிரம் வண்டி அடியா. எல்லாம் கரெக்டா நடந்தது. ஆனா எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம் தான் அந்த பொண்ணோட என்ட்ரி. அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியாது. ஓவியா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, என்னோட டாய். என்ன டாய்? இப்போதானே பேக் பண்ண. போ. அப்பா, என்னோட டாய் எங்க? எனக்கு தெரியும். டாக்டர் கொடுத்த சீட்டை பேக்குக்குள்ள வச்சுட்டியா? வச்சாச்சுமா. பில்லு எவ்வளோ ஆச்சு தம்பி? அதிகமாயிடுச்சா? அதெல்லாம் பரவாயில்ல, விடுங்கம்மா. இன்னும் 5 நாளில் என்னுடைய கம்பெனி எல்லாத்தையும் செட்டில் பண்ணுவாங்க. ஆனால் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் 2850 மட்டும் நாம தான் கட்டி ஆகணும். கேட்டுட்டு இருக்கியா இல்லையா? அப்புறம் எதுவும் பேசாமலே இருக்க? குட் மார்னிங். மார்னிங் டாக்டர். என்ன கிளம்பிட்டீங்களா? இட்ஸ் ஓகே. கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். 1 வீக்ல எல்லாம் சரியாயிடும். இன்னொரு மெடிசனும் எழுதி தரேன், இதையும் எடுத்துக்கங்க. மற்றதெல்லாம் பழசே கண்டினியூ பண்ண போதும். எனிவே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ஓகே டாக்டர். அந்த ஃபிரோஸ்க்கு எப்படி இருக்கு? அவர் காலையில் இறந்துட்டாரு.
ஹலோ ஜீவன், பணத்தை எங்க தரணும்? அதை நான் நேரடியாக வந்து வாங்கிக்கிறேன். பென்ட்ரைவ் கிடைச்சதா? ம், தேங்க்ஸ். சார் உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், இந்த லிஃப்ட் மர்டர் கேஸ் இதோட க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வீரராகவனும் ஃபெரோஸும் தேவேந்திரனோட அப்பாயின்மெண்ட் இருந்ததுனால தான் அங்கே போயிருக்காங்க. மிஸ்டர் ஜார்ஜை பார்க்க தான் டீனா அங்கே போயிருக்காங்க. ஃப்ளாட் நம்பர் 604க்கு போறேன்னு தான் தம்பா ரெஜிஸ்டர்ல எழுதியிருக்கான். ஆனால் கடந்த 6 மாசமா அந்த ஃப்ளாட்ல யாருமே இல்லைன்னு தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்சிருக்கு. ஸோ இட்ஸ் கிளியர் சார். அதிகமாக போதைப்பொருள் யூஸ் பண்ற கிரிமினலான ஒரு ஆள் லிஃப்ட்டுக்குள்ள திடீர்னு கரண்ட் போனதும் அவனுக்கு உள்ளுக்குள்ள பயம் வந்திருக்கும். தன்னை யாரோ தாக்குவாங்களோங்கிற பயம், ஹலூசினேஷன். அதனால தான் தம்பா வீரராகவனையும் ஃபெரோஸையும் குத்தியிருக்கான். இதை தெளிவுபடுத்துறதுக்காக சைக்காட்ரிஸ்டோட ஒப்பீனியனையும் நான் வச்சிருக்கேன். அதோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல அன்னைக்கு அவன் அதிகமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. கத்தியில தம்பாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருக்குன்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் சொல்லுது. அப்போ தீபா ஷீ இஸ் இன்னசென்ட். தன்னை தாக்குவாங்கிற பயத்துல தப்பிக்கிறதுக்காக தான் அவ அப்படி பண்ணியிருக்கா. அன்பார்ச்சுனேட்லி த கட் வாஸ் டீப். அதனால தான் தம்பா இறந்து போயிருக்கான். சார். ஓகே, வெல் டன். தேங்க்யூ சார். அப்பா. என்னக்கண்ணா? பழனிக்கு நானும் வரேன்ப்பா. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? அப்பா நீ போ வேண்டாம். என்னாச்சு உனக்கு? ஓவியா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்பா வரும்போது உனக்கு நிறைய கேம் செடி வாங்கிட்டு வரோம், ஓகேயா? அப்புறம் வேற ஏதாவது வேணுமா? செல்போன் வேணும். செல்போன் வேணுமா? நீ பெரிய பொண்ணாகும் போது அப்பா உனக்கு செல்போன் வாங்கி தரேன். அம்மா, அப்பாவால உன்னை தூக்க முடியல செல்லம். இறங்கிக்கோ. அப்பா, பிளே ஸ்டேஷன் வாங்கிட்டு வா. ஒண்ணுல நான் கிளம்புறேன். தம்பி, மா, இத கோவில்ல போட்டுடு. இதுல கொஞ்சம் பணியாரம் இருக்கு, போற வழியில சாப்பிட்டுக்கோ. சரி, நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாப்பா. சரி, போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரேன். வாமா. அம்பி அண்ணன் எங்க வீட்டுக்கு வந்தாருன்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போட்டு வாங்கிக்கோண்ணா. வரமா? சரிப்பா. வரண்டா குட்டி. முடிவில்லா கதை, அலை கடலை போல் இது என்ன மாயம், ஓர் புதிரை போல் நீ கடலை போலே தீ சுடரை போல்
காண்கின்ற கண்களில் இருளை போலே தோன்றி அலைகின்ற காற்றாய் திரிந்தானே ஏதோ ஒன்றை தேடி எங்கோ இவனும் செல்வான் தீராதாகம் தீரவே வந்தானே இம்மண்ணில் செய்தானே கண் முன்னே நான் எரியும் வானம் நீ அணைக்கவா வந்தானே இம்மண்ணில் செய்தானே கண் முன்னே காண்கின்ற கண்களில் இருளை போலே தோன்றி அலைகின்ற காற்றாய் திரிந்தானே ஏதோ ஒன்றை தேடி எங்கும் இவனும் செல்வான் தீராதாகம் தீரவே நான்